சங்கீதம் 60:11 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த 11ஆம் வசனத்துக்காக அவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள், துன்பங்கள், இக்கட்டு, நம்முடைய வேதத்தில் சொல்லப்படும் யாக்கோப்பின் இக்கட்டு காலம் என்று சொல்லிலாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அது போன்ற இக்கட்டில் ஆண்டவர் என்ன செய்யணும்? பயங்கரமான ஒரு பிரச்சனை மத்தியில் காணப்படும் போது ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு உதவியை அனுப்ப வேண்டும். நாமளும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இக்கட்டில் ஆண்டவரே உதவி செய்யும், மனுஷனுடைய உதவினால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பது தான் இந்த வசனத்தின் மூலமாக இந்த சங்கீதக்காரன் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். நம்ம அநேக சமயங்களில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு இக்கட்டு வரும்போது, நமக்கு ஒரு சோதனை வரும்போது நம்ம எங்கே ஓடுகிறோம்? மனிதரை தேடி ஓடுகிறோம். அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்களை மனிதரை தேடி ஓடிக்கொண்டிருப்பதாக ஆண்டவர் இந்த நாளில் கூட நம்மோடு இடைப்பட்டுகிறார், பேசுகிறார். நம்ம மனுஷனிடத்தில் நம்முடைய காரியங்களுக்காக முன்வைத்து முதலிடம் வைத்து செயல்படும் போது, செல்லும்போது, ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாமல் செல்லும்போது, தேவனுக்கு சித்தமில்லாமல் செல்லும்போது, தேவன் பிரியப்படாத காரியங்கள் அப்படியாக செல்லும்போது என்ன உண்டாகுதுங்க? தடை காணப்படுகிறது. அநேக காரியங்கள் என்ன காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் தடை உண்டாகிறது. அந்த காரியத்தில் எந்த ஒரு ஜெயம் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. அந்த காரியத்தில் நல்ல ஒரு பதிலை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. இது காரணம் என்ன? நான் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கல, முதலாவது ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவரே, நான் இப்படி இந்த காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறேன், இதை நான் செய்யலாமா என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்கள் அப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு சில காரியங்களை பாரம் கொடுத்து அந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம். அப்படி என்ன பண்ணுவோம்? நம்ம ஏனோ தானோ என்று காணப்படுவது தான் நம்முடைய இக்கட்டுக்கு காரணம். அப்போ நம்ம இக்கட்டுக்குள்ளே சிக்கினதுக்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நடக்கிற அந்த பாதையில் நம்ம அநேக காரியங்கள் அநேக சமயம் எப்படி வந்திருக்கிறோம்? ஏனோ தானோ என்று இருந்திருக்கிறோம். அனல் இல்லாமல், குளிர் இல்லாமல், நாளைக்கு செய்து கொள்ளலாமே, நாளைக்கு பார்த்து கொள்ளலாமே, நாளைக்கு ஜபித்து கொள்ளலாமே, நாளைக்கு வேதத்தை வாசிக்கலாமே என்கிற ஒரு அஜாக்கிரதையான ஜீவியம் இதான் இக்கட்டுக்கு காரணமே. அப்போ இக்கட்டுக்கு அப்படியாக இக்கட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணோம்? அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். முதலாவது இக்கட்டுக்கு காரணம் நம்முடைய அஜாக்கிரதை. அப்படியா இக்கட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுறதில்ல? ஆண்டவரை நோக்கி பார்க்கறதில்ல. அப்போ பரிகாரியை தான் தேடுறது, மனுஷனை தான் தேடுறது. மனுஷனிடத்தின் மூலியமாக பதிலை பெற்றுக்கொள்ள, நான் அந்த காரியத்தில் ஒரு சக்ஸஸ், அந்த காரியத்தில் ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள தான் அநேகர் என்ன பண்ணுறாங்க? விரும்புகிறார்கள். தாங்கள் ஆவிக்குரியவராக இருப்பாங்க, நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பாங்க, பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க, தேவனை தேடுற இருதயம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. ஆனாலும் இக்கட்டு சமயத்தில் எங்கே ஓடுவாங்க? மனுஷனை தேடி ஓடுவாங்க. மனுஷனுடைய உதவி அவங்களுக்கு பெரிதாக தெரியும். அப்படி நாம் காணப்படுறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல? நம்முடைய காரியத்தில் நமக்கென்று அவர் உதவ முடிவதில்லை. அப்படி நம்ம மனுஷனே தேடி தேடி போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? அந்த காரியங்கள் எல்லாம் தடையாகவே காணப்படும். அதில் ஒரு பெரிய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? மனிதரையே நம்பி இருக்கிறோமா? ஆசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்போ இந்த நாட்கள் கூட அப்படி காணப்பட்டா நாம் அது போன்ற மனித உதவிகளை தள்ளி வைத்து முதலிடத்தை தேவனுக்கு தந்து, தேவன் கிருபை மீது நம்பிக்கை வைத்து நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இப்போ ஆண்டோடைய கிருபை மேல் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இந்த காரியத்தில் இந்த மனிதன் நம்பி போகலாமா, போகக்கூடாதா என்கிற விஷயத்தில் ஆண்டவர் நமக்கு நல்லதொரு ஆலோசனை தருவோம். அதனால் அந்த நாள் கூட முதலிடத்தை ஆண்டவருக்கு தருவோம். இக்கட்டு காலங்களில் அவரையே நோக்கி பார்ப்போம். அப்போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கொடுத்து நமக்கு பெரிதான ஜெயத்தை தருவார். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துவோம். இந்த நாளை ஆசீர்வதிங்க. இக்கட்டு காலத்தில் நாங்கள் உண்மையே சார்ந்திருக்க உதவி செய்யுங்க. மனிதனை நம்புவதை பார்க்கிற ஆண்டவரே, சோத்துடம் ஆண்டு உமது மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக ஆண்டவரே, அந்த நம்பிக்கையின் கிருபையினால் எங்களை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.